ஏன்னா நம்ம சொன்ன எந்த ஒரு வளர்ச்சி திட்டமே வரல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனங்களுக்கு உள்ளாகுது. அதாவது அதை நம்ம சொன்ன மாதிரி மக்களை வந்து அவர் சந்திக்கவே இல்ல. மக்களோட குறைகளே கேட்கறது இல்ல. அதாவது அப்பாவுக்கு நேர் எதிரா இருக்காரு அப்படிங்கிற ஒரு இது வருது. மக்கள்கிட்ட வந்து இன்னொன்னு நம்ம சொன்ன மாதிரி மக்கள் புரிஞ்சுறாரு. அதாவது நில அபகரிப்பு அப்படிங்கிறது வந்து திமுகவோட 2006 2011 காலகட்டத்தில் இருந்த மாதிரி இப்ப வந்து அவர் மேல அந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுது. பல அலிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கனால ஊழலையும் தாண்டி நேரடியா மக்களே வந்து பாதிக்க. பரவாயில்ல பேசப்படலையே அதை பத்தி. ஐடி செந்தில்குமார் வந்து நிலவ அந்த அபகரிப்புல ஈடுபடுறாங்க மாதிரி பெருசா இல்ல பேசல. அந்த 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 செய்தியிலே வரலையே. இல்ல உள்ளூர்ல வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது அப்படிங்கிறது தான். அந்த தொகுதிக்குள்ளார அவர் மேல ஒரு விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த தொகுதியில அவர் பாதிக்கும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். திமுக ஆட்சியில இருக்கனால இப்ப வழக்குகள் பதிவாகிறதோ இல்ல அது பெரிய அளவுக்கு பேசு பொருளாவோ ஆகல. ஆனாலுமே கூட அது எதிர்க்கட்சிகள் வந்து இந்த தேர்தலில் வந்து இன்னும் எந்த அளவுக்கு வீரியமா எடுத்துட்டு போறாங்களோ அதை பொறுத்து இருக்கு. இதனால மக்கள் அதிருப்தியில இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அது வந்து வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமா தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இல்ல அது பணத்தை வைத்து அவர்கள் வந்து அதை சரி பண்ண முடியும், பணத்தை கொடுத்து வாக்கு வாங்கிட முடியும். இன்னொன்னு நம்ம சொன்ன இப்ப எஸ்ஐஆர் இருக்கனால அந்த கள்ள ஓட்டு அப்படிங்கிறது வந்து சில இப்ப வந்து குறையும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம்.